ஹலோ ஆல், வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட். ஏற்கனவே ஃப்ளவர் ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன். அதோட கண்டினியூவேஷன் வீடியோ தான் இது. இது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் லாஸ்ட் இயரே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் போக முடியல. இது ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மந்த்லேருந்து மே 2nd வீக் வரைக்கும் தான் நம்ம போய் இந்த ஃப்ளவர் ஃபீல்டை போய் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இது நாங்கள் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி போய் பார்த்தது. அதுக்கப்புறம் போக முடியல. இந்த வருஷம்தான் நாங்கள் போய் பார்த்தோம். இது பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இது நிறைய பேர் பார்ப்பாங்க. இதோட டிக்கெட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன்லேயே நம்ம வாங்கிட்டு போயிடலாம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 1.5 hours ட்ராவல் பண்ணி போகணும். பார்க்குள்ளே நம்ம என்ட்ரு ஆனோடனே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அங்கே நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் நேரம் நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உள்ளே லைவ் மியூசிக் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும். அதே மாதிரி உள்ளே நிறையா இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் அப்படியே பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா மைனிங்கு. இது பசங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். இதில் என்ன அப்படின்னா ஒரு பக்கெட் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பக்கெட்டில் மணல் இருக்கும். இந்த சல்லடையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மணலை கொட்டிடுவாங்க. கொட்டிட்டு அந்த தண்ணியில் வச்சு சல்லடையை சலிக்கும் போது மணல்லாம் அடியில் போயிடும். அதில் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த ஸ்டோன்ஸை நம்மக்கிட்டே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பசங்களுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். அதான் என் பையனும் போய் இன்ட்ரெஸ்ட்டாக அதை போய் பார்த்தான். உள்ளே என்ட்ரு ஆனத்துலேருந்து என் பையன் இதுக்கு போகணுன்னு தான் ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருந்தான். நாங்கள் கடைசியாக தான் இதுக்கு கூட்டிகிட்டு போனோம். அங்கே இந்த மாதிரி ஒரு ப்ளே கிரவுண்ட் இருந்துச்சு. அந்த ப்ளே கிரவுண்டில் கிட்ஸை நம்ம கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்புறம் அங்கே உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் ட்ரக்கும் வச்சுருந்தாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி போனப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் ட்ரக்லாம் கிடையாது. நாங்கள் இன்றைக்கி லஞ்ச் எதுவும் எடுத்துகிட்டு போகல அப்படிங்கிறதுனால அங்கே பசங்களுக்கு நேச்சோஸு பீஸா வாங்கி கொடுத்தோம். அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடம் பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கிறவங்களாம் இங்கே எடுப்பாங்க. நாங்களும் இதில் போய் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு போனோம். இங்கே வர்றவங்க எல்லாம் இந்த மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட்டு, வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எல்லாமே இங்கே எடுத்துக்கிட்டாங்க எல்லோரும். அதையும் பார்த்தோம். இந்த இடம் அதே மாதிரி வெட்டிங் ஈவெண்ட்ஸு, அதே மாதிரி ப்ரைவேட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நடக்கும். அதுக்கு தனியாக நம்ம ரெண்ட் பே பண்ணிக்கணும். அடுத்து இங்கே பாருங்கள், ஒரு பெரிய சேர் வச்சுருந்தாங்க. 2 கலரில் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருந்துச்சு இந்த சேரு. பக்கத்தில் ஒரு டேபிளில் பார்த்திங்கன்னா கப் அண்ட் சாசர் மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே இந்த சைடில் பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் எல்லாமே இருக்குது. பேர்ட்ஸ் இருக்குது இந்த சைடில். இங்கே இந்த இடத்துல ஒரு பெரிய பட்டர்ஃப்ளைஸும் வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸும் எடுத்துக்கலாம். நிறைய பேர் நின்று வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. நம்ம பசங்க இதை பார்த்தோன்னே குஷி ஆகிட்டாங்க, ஏறி நின்று விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை முடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை கார்டனுக்குள்ளே போகணும். இந்த பட்டர்ஃப்ளை கார்டனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம க்யூவில் தான் போகணும். இங்கே பட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த பட்ஸை சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இதை நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இதில் அந்த சுகர் சிரப்பில் பட்டர்ஃப்ளை உட்காந்து அதை பார்த்திங்கன்னா சாப்பிடும். இது நிறைய பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கலராக அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. இது நம்ம மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒட்டிக்கும். அதே மாதிரி உள்ளே போகும்போதே சொன்னாங்க நிறைய பட்டர்ஃப்ளைஸ்லாம் இருக்கும், யாரும் மிதிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் நம்ம உள்ளே அந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாத்தையுமே பட்ஸை வச்சுக்கிட்டு அதில் நம்ம பட்டர்ஃப்ளைஸ் உட்கார்றத நம்ம பார்க்க முடியும். பட்டர்ஃப்ளைஸ் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா பார்ப்போம். பட்டர்ஃப்ளைஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரே இடத்துல பார்க்கும்போது ரொம்பவும் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய கலர்ஸில் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அங்கே அடல்ட்டுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. இங்கே பாருங்கள் எப்படி பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே எல்லார் மேலேயும் அப்படியே ஒட்டிக்குதுன்னு சொல்லிட்டு. இப்படி பட்டர்ஃப்ளைகிட்ட கொண்டு போனாலே போதும், அது இந்த சுகர் சிரப் இருக்கிறதுனால அதில் அப்படியே ஒட்டிக்கும். அடுத்து இது பார்த்திங்கன்னா மேஸு. இதுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறது மட்டும்தான் தெரியும். அப்படியே நம்ம சுற்றி பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா ஒரே இடத்துக்குள்ளேயே அப்படியே நம்ம இருக்கிறது மாதிரி தெரியும். ஏதாவது ஒரு பக்கத்து வழியாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வெளியில் வந்துடலாம். இதுவும் நல்லா இருந்துச்சு. சுற்றியும் பாருங்கள் எவ்வளோ அழகழகாக கலராக பூக்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்து வழியாக வெளியில் வந்தாச்சு. அடுத்து இந்த ஃப்ளவர்ஸ் பாருங்கள், இது பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய கலர்ஸ்லேயும் இருந்துச்சு. இது நல்ல வாசனையாகவும் இருந்துச்சு இந்த ஃப்ளவர்ஸு. முடிச்சுட்டு ஃபைனலாக நாங்கள்
ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இது நம்ம நடந்து போகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 4 hours ஆகும். நாங்கள் வந்து இதை வந்து நம்ம நடந்தும் போகலாம், இல்லை வந்து நம்ம டிராக்டர்லேயும் போய் பார்க்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்த கண்ணுக்கு எட்டின தூரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதை தாண்டியும் நமக்கு வந்து நிறைய பூக்கள் எல்லாமே இருந்துச்சு. நிறைய கலர் கலராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சீசன் முடிகிற நேரத்துக்கு போனோம். ஒரு சில இடங்களில் வந்து செடி எல்லாமே கொஞ்சம் காஞ்சி போயிருந்துச்சு. ஆனால் இதை தாண்டி வேற ஒரு இடத்துக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அங்கே எல்லாம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா செழுமையாக இருந்துச்சு. வாங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகலாம். ஒரு சில இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா கலர் பூக்கள் எல்லாமே வந்து ஒரே இடங்களில் அப்படியே மிக்ஸ்டாக இருந்துச்சு. இன்னும் ஒரு இடம் தள்ளி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் ஒயிட் கலரு, எல்லோ கலரு, பிங்க் கலரு, பர்பிள் கலர்னு தனித்தனியாகவும் இருந்துச்சு. அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ பிங்க் கலர் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நின்று நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். எல்லோ கலர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்ம நின்று ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இது இடையில ஒரு டிராக்டர் மாதிரி வச்சுருந்தாங்க, அந்த இடத்துலையும் நாங்கள் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி சரிவாக இருக்கிறது மாதிரி இருக்கும். நாங்கள் அப்படியே மேலே கொஞ்சம் நடந்து போகிறது மாதிரி இருந்துச்சு. அதில் நடந்து போய் பார்த்தோம். அங்கே பாருங்கள், டிராக்டர் எல்லாமே போகுது. அதில் எல்லோரும் உட்காந்துட்டு அப்படியே அது ஒரு ரவுண்டு ஃபுல்லுமே வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே கலர் கலராக இருக்குது பாருங்கள், செப்பரேட்டாக இருந்துச்சு. ஒயிட் கலரு, லாவெண்டர் கலரு, ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஒரு பிங்க் கலரில் இருந்துச்சு. அது கிட்டக்க பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ரெட் கலரு, நல்ல டார்க் கலராக இருந்துச்சு எல்லா ஃப்ளவர்ஸுமே பார்க்குறதுக்கு. மாதிரி இடங்களுக்கு போகும்போது நமக்கு ஒரு மைண்டு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லோ கலர்ஸ் எல்லாமே எவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பாருங்கள், ஒயிட் கலரு. ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியலை, அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரே கலராக இருக்கிறது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேறு வேறு கலர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் நின்று ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். நாங்கள் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்போ வந்து அந்தளவுக்கு வந்து பூ எல்லாமே பூக்க ஆரம்பிக்கலை. ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் போயிட்டோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். ஒயிட்டு, பிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு, எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸில் எல்லாமே இருந்துச்சு. இந்த ஃப்ளவர் ஃபீல்டை நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் 5 hours ஆகும். நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே எடுப்போம். அதை முடிச்சுட்டு அடுத்தது வந்து டிராக்டர் ரைட்லேயும் போயிட்டு வருவோம். இதுக்கு நமக்கு எப்படியும் 5 hours ஆகும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் நம்ம இதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் பார்க்குறது மாதிரி இருக்கும். அடுத்து டிராக்டர் ரைடு தான். இந்த டிராக்டர் ரைடு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நம்ம தனியாக டிக்கெட் வாங்கிக்கணும். டிக்கெட் வாங்கின பிறகு பார்த்திங்க அப்படின்னா அந்த கையில் டிராக்டர் மாதிரியான சிம்பிளில் ஸ்டாம்பிங் எல்லாருக்கும் வந்து ஸ்டாம்ப் பண்ணிவிடுவாங்க கையில். என்னோடய பசங்களுக்கு வந்து ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டிராக்டரில் போகிறாங்க. அது ரொம்ப அவங்களுக்கு வந்து ஜாலியாக இருந்துச்சு அவங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வந்து உட்கார்றது மாதிரி இருக்கும். நம்ம உட்காந்துட்டு அப்படியே நம்ம சுற்றியும் அப்படியே பார்த்துட்டு ஃபோட்டோஸும் நம்ம எடுத்துக்கலாம். நிறைய டிராக்டர்ஸும் இருந்துச்சு நம்ம ரைடு போகிறதுக்கு. இந்த டிராக்டரில் நம்ம போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 இடத்துல வந்து ஸ்டாப்பிங் மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல நம்ம இறங்கிட்டு நம்ம கிட்டக்க போயிட்டு நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கிறது மாதிரி எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், வேறு ஒரு டிராக்டர் வரும். அந்த ஸ்டாப்பிங்கில் வரும்போது நம்ம அங்கே நின்று வேறு ஒரு டிராக்டரில் ஏறி நம்ம சுற்றியும் பார்க்கலாம். இது எல்லாமே பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், அடுத்தது வந்து சன்ஃப்ளவர். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே இடத்துல நாங்கள் இறங்கிட்டு அப்புறம் சன்ஃப்ளவர் கிட்டக்க போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். கிட்டக்க பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு சன்ஃப்ளவர்ஸ் எல்லாமே. அதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து வேறு ஒரு டிராக்டரில் ஏறி இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்க போனோம். பாருங்கள், பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கிட்டக்கையும் போய் பார்த்தோம். இந்த மாதிரி டிராக்டர்லேயும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம். நாங்கள் ஃபுல்லுமே நடந்து போக முடியல, பாதி தூரம் போகும்போது டிராக்டரில் ஏறிக்கிட்டோம். எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் இறங்கிட்டோம். அடுத்து உள்ளே பார்த்திங்க அப்படின்னா அதை டிராக்டர் ரைடு முடித்தோடனே ஒரு கார்டன் இருந்துச்சு. இந்த கார்டனுக்குள்ளே வந்து நிறையா பேர்ட்ஸும் வச்சுருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் பார்த்தோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த பார்க் வந்து ஒரு 6 o'clock எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடணும். மார்னிங் போனோம் அப்படின்னா நமக்கு ஈவினிங் வரையும் சுற்றி பார்க்குறது மாதிரி இருக்கும். அடுத்து இந்த இடம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்லா அழகாகவே இருந்துச்சு. இந்த இடங்கள்லாம் அழகாக நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம்.
கடைசியாக ஒரு இடத்துல பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த இடத்துல தான் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். இது வந்து க்ளோஸ் பண்ணுற டைம் ஆச்சு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இங்கெல்லாம் பாருங்கள், நிறைய பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுக்கலாம் இதெல்லாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய வீடியோஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.